அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல லேப் கிளாஸ் பார்க்க போறோம். இது லேப் செஷன் 7. இந்த லேப் எக்ஸசைஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா கிளாஸ் 11ஓட அட்வான்ஸ் ஃபார்முலா. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓப்பன் a எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்ட் லொகேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிட்டு அதை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே சேவ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க சேவ் பண்ணணும்? டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட் மெயின் ஃபோல்டர் வந்து நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் நேம்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க நேம்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டோட ஒரு ஃபோல்டர் இருக்கும், நேம் போட்டு. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க ஃபைலை நீங்க அதுல சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் வந்து 11.lab11 டேட் மந்த் இயர் போட்டு இந்த ப்ரொசீஜர்ல தான் சேவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லா கிளாஸும் சேவ் பண்ணீங்களா, சேம் அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல சேவ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனுக்குள்ள சேவ்ன்ற ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா Ctrl+S என்ற ஷார்ட்கட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிட்டா ஸோ நம்ம இப்போ எங்க சேவ் பண்ணணும்? ஸோ ஸ்டூடெண்ட்ல நீங்க படிக்கிற கோர்ஸ்க்குள்ள உங்க நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? எக்ஸல். ஸோ அந்த எக்ஸல்ல இன்னைக்கு லேப் 11. ஸோ அது ஃபைல் நேம்ல 11.lab11 ஓப்பன் ப்ராக்கெட்ல இன்னைக்கு டேட்டு மந்த் இயர் போட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக் அப்படி இல்லைன்னா .xlsx இது இருக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா உங்களோட ஃபைல் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், see the lab guide and do the 11th exercise. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட லேப் புக்ல லேப் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதுல 11th எக்ஸசைஸ் பாருங்க, அதுல இருக்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1, create the table in this same format. ஸோ அதுல என்ன டேபிள் ஃபார்மேட் போட்டிருக்கிறாங்களோ அந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது do the 1 by 1 calculation in next sheet. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கால்குலேஷனும் ஒரு சீட்ல வந்து அடுத்தடுத்து போட்டு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி 10th லேப் பண்ணீங்கல்ல, ஸோ அதே தான், அதனோட கண்டினியூட்டி தான் 11th லேப். ஓகேங்களா? 11th லேப் 11th கிளாஸஸ் வந்து 10ஓட கண்டினியூட்டி தான். ஸோ அந்த டேபிள் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல போட்டோம்ல, டேபிள் போட்டு கால்குலேஷன் பண்ணது சேம் அதே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நியூவா ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி அதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்றீங்க 11th லேபா. ஓகேங்களா? ஸோ நீங்க 10thல என்ன லேப் பண்ணீங்களோ சேம் அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் அண்ட் மேக்சிமம், மின் மேக்ஸ். மினிமம்னா மின்னு, மேக்சிமம்னா மேக்ஸ். ஸோ இதனோட ஃபார்முலா தான் போட்டு பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் கிளாஸ் நடத்தினேன் இல்லையா, சேம் அதே தான். ஸோ என்னன்னா, மினிமம்னா என்ன சொன்னேன், இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஈக்குவல் மின் ஓப்பன் ப்ராக்கெட் நம்பர் 1 நம்பர் 2னா இருக்கிற எல்லா நம்பரும் செலக்ட் பண்ணி டிராக் பண்ணிக்கிறது. க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தோம்னா ஸோ இதுலேயே எது லோயஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூ காமிக்கும். ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸிமம் ஈக்குவல் மேக்ஸ்
ஓப்பன் ப்ராக்கெட் நம்பர் 1 நம்பர் 2ன்றது இருக்கிற எல்லா செல் ரேஞ்சும் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ இந்த டேபிளர்ல இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அது. ஓகேங்களா? ஸோ மினிமம்னா மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் வேல்யூ. அடுத்தது கன்கார்டினேட். ஓகேங்களா? ஸோ கன்கார்டினேட்னா என்னன்னா, இப்ப ரெண்டு நேம் 3 நேம் இந்த மாதிரி இருக்கிறத ஒரே நேமா ஜாயின் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சில பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஒரு காலம்ல கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் நேம் ஒரு காலம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எழுதும் போது சேர்த்து எழுதணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காலமையும் செகண்ட் காலமையும் ஜாயின் பண்ணி ஒரே காலமா எழுதுறதுக்கு பேர் தான் கன்கார்டினேட். ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன டேட்டா இருக்கோ அதுவும் செகண்ட் காலம்ல என்ன டேட்டா இருக்கோ அதுவும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் கன்கார்டினேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் கன்கார்டினேட் ஓப்பன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் காலம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன காலம்ல ரோவை செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரோவும் ஜாயின் ஆகி எனக்கு ஒரே ரோவா வரணும். ஸோ டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் 3 இருக்குல்ல. ஸோ நீங்க எப்படி வேணாலும் காலம் ரோ எங்க டெக்ஸ்ட் இருக்கும், ஸோ இங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், இங்க ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், எப்படியோ ஒன்று ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டும் செகண்ட் டெக்ஸ்ட் அப்படிதான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு நீங்க எது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரோவும் அடுத்தது இந்த ரோவும் கமா இந்த ரோ. ஓகேங்களா? கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தா பாருங்க ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு. ஓகேவா? இதுதான் கன்கார்டினேட். அடுத்தது ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷனை தான் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம மல்டிப்ளை ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஈக்குவல் ப்ராடக்ட் ஓப்பன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் நம்பர் கம்மா செகண்ட் நம்பர். இல்லை நீங்க அப்படியே டோட்டலா செலக்ட் பண்றதுனாலே செலக்ட் பண்ணிக்கலாம். என்டர் கொடுத்தா இதனோட ப்ராடக்ட் வேல்யூ. தென் இதை காப்பி பண்ணி அப்படியே அடுத்தடுத்ததுக்கு போட்டா அதனோட ப்ராடக்ட் வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ சம்முனா அடிஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது மோட். ஸோ மோட்னா என்னன்னா ரிமைண்டர் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஒரு டிவிஷன்ல நமக்கு ரிமைனிங் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து மோட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மோட்னா என்னன்னா ரிமைண்டர் வேல்யூ தான். ஒரு டிவிஷன்ல நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, ஓகேங்களா, அதுதான் வந்து மோட். ஸோ ஈக்குவல் மோட் ஓப்பன் பிராக்கெட் நம்பர், இந்த நம்பர் டிவிசர் வந்து இந்த காலம் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தா பாருங்க இது 25ல 5 டிவிஷன் பண்ண நமக்கு ரிமைண்டர் எதுவும் கிடைக்காது, அதனால 0. நெக்ஸ்ட். ஸோ இதவே காப்பி பண்ணி அப்படியே அடுத்தடுத்த செல்லுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 56 5 டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 1. 258 8 நம்ம டிவைட் பண்ணா 2 ரிமைண்டர். 23 2 நம்ம டிவிஷன் பண்ணா 1 ரிமைண்டர். 15 10 நம்ம டிவைட் பண்ணா 0 ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டிவிஷன்ல ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குதுன்றதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ளோர். ஸோ ஃப்ளோர்னா என்ன சொன்னேன், இங்க நம்ம மல்டிப்ளேஷன் இந்த பக்கம் என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதோ அதுவால அதை மல்டிப்ளை பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலா, அதாவது நியரஸ்ட் வர மினிமம் வேல்யூ, ஓகேங்களா, ஈக்குவல் ஃப்ளோர் ஓப்பன் பிராக்கெட். ஸோ நம்பரு சிக்னிஃபிகன்ஸ் இந்த காலம்ல நான் கொடுத்துருக்கேன். தென் க்ளோஸ் பிராக்கெட் என்டர் கொடுத்தா பாருங்க நம்ம 5 டேபிள்ல 12க்கு முன்னாடி 10, 10க்கு அப்புறம் என்ன வரும் 15. ஸோ ஐஎஸ்ல போயிடும். ஸோ அதை விட மினிமம் என்ன வேல்யூ 10, அதுதான் 12ஓட நியரஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதை காப்பி பண்ணி அப்படியே எப்படி போட்டுக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 25 2ஆல டூ டேபிள்ல வந்து 25 எங்க வரும் 24, 12 2s are 24 வரும். ஸோ அதுக்கு மேலனா 26 ஹையஸ்டா போயிடும். ஸோ அதுக்கு நியரஸ்ட் மினிமம் வேல்யூ 24, அதனால வந்துருக்கு 10 டேபிள்ல வந்து 50, இது அடுத்தது வந்து 60 போகும். ஸோ அதனால நியரஸ்ட் மினிமம் வேல்யூ 50ன்றதுனால அதை எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ளோர்னா நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் சிக்னிஃபிகேஷன் மல்டிப்ளிகேஷன்ல நியரஸ்டா வர மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? அடுத்தது ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ்னா என்ன, நம்ம வந்து இது பார்த்தோம் இல்லையா, சப்ஸ்டியூட் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தானே ரீப்ளேஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரீப்ளேஸ்னா என்ன, ஒரு வேர்டை எடுத்துட்டு அந்த வேர்டுக்கு பதில் அடுத்து இன்னும் 2 வேர்டு
2 வேர்டு 3 வேர்டு அடுத்தது ஒரு வேர்டை வந்து ஆட் பண்றது தான் வந்து ரீப்ளேஸ். ஒண்ணுக்கு பதில் இன்னொன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? ரீப்ளேஸ் ஓப்பன் பிராக்கெட் ஓல்டு டெக்ஸ்ட்ன்றது இது. இதுல ஸ்டார்ட் நம்பர்னா இதுல வந்து எந்த நம்பரை நீங்க இந்த லெட்டர்ல எந்த லெட்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேர்டுன்றதுனால 1 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டீக்கு பதில் எனக்கு வேற வேர்டு ரீப்ளேஸ் ஆகணும், அதனால 1 கொடுக்குறேன். இல்லை நீங்க வந்து ரெண்டாவதா இருக்க லெட்டர் மாறினா 2, 3னா 3, 4னா 4 அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நம்பர் ஆஃப் கேரக்டர் எத்தனைன்னு கேட்கணும். இந்த ஒரு கேரக்டர் மட்டும் மாத்தினா போதுமா, இல்லை இந்த ஒண்ணுக்கு பதில் இருக்கிற 2 கேரக்டர் நீங்க மாத்தணுமா? ஸோ எத்தனை கேரக்டரை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த ஒரு கேரக்டர் மட்டும் மாத்தினா போதும்னு. அடுத்தது நியூ டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் தான் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகணும் என்று பாருங்க. டீன்ற ஒரு கேரக்டர்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் நம்பர் என்ன? இந்த நம்பர்ல இருந்து இது இந்த அதுக்கப்புறம் கேரக்டர் எத்தனை கொடுத்தோம்? ஒரு கேரக்டர்னால இந்த ஒரு கேரக்டர் மட்டும் ரீப்ளேஸ் ஆகும். அதுக்கு பதில் இந்த நியூ டெக்ஸ்ட் ஆர்ஆர்னு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அடுத்தது ரீப்ளேஸ் ஓப்பன் பிராக்கெட் ஓல்டு டெக்ஸ்ட். இப்போ நான் ஸ்டார்ட் நம்பர் 2 கொடுக்குறேன், நியூ கேரக்டர் வந்து 2 கொடுக்குறேன், கமா இந்த டெக்ஸ்ட். இப்போ பாருங்க C2 இங்க இருந்து தானே மாறணும், இதுல இருந்து 2 கேரக்டர் மாறணும்னு கொடுத்ததுனால 2வது நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுல 2 கேரக்டர் சேஞ்ச் ஆகணும்னா இந்த கேரக்டர் இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெக்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர். நான் வந்து ஸ்டார்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், பட் நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 5 கொடுக்குறேன். இங்க ஏன்னா 5 இருக்கனால நான் ஒரு 5 கொடுக்குறேன். அடுத்து நியூ டெக்ஸ்ட். இது பாருங்க தெரியுதுங்களா? இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி 5 கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு, பவர்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த லாஸ்ட்ல இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. ஸோ இதுதான் ரீப்ளேஸ். அடுத்தது டோட்டல். அடுத்தது டே. இப்போ டே, டேட், இயர், மந்த் இதெல்லாம் எப்படி நம்ம விசிபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டை ரேண்டமா எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணீங்கன்னா ஃபில் சீரிஸ் மூலயமா அடுத்தடுத்து வந்துடும். ஸோ இப்போ டே, நான் டேக்கு என்ன பண்றேன், அப்படியே டேன்னு கொடுக்குறேன். ஸோ டேன்னு கொடுத்து ஓப்பன் பிராக்கெட். இப்போ இதுல ஏதாவது ஒரு டேக்கு நான் டேட்டுக்கு டே கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து 15 கொடுக்குறேன். கொடுத்தோடனே 15 இதனோட இந்த டேட் ஃபுல் டேட்ல இதனோட டே வந்து 15. அடுத்தது நவ் கொடுத்தா என்ன ஆகும்? ஜஸ்ட் நீங்க ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ என்ன கரண்ட் டேட் அண்ட் டைம் உங்க சிஸ்டம்ல என்ன காமிக்குதோ அதை அப்படியே காமிக்கும். ஓகேங்களா? அடுத்தது மந்த். ஓகேங்களா? மந்த் ஓப்பன் பிராக்கெட். ஸோ இப்போ இதுல ஏதாவது ஒரு டேட்டோட மந்த். ஸோ இது மாதிரி லைனா கொடுத்துட்டாங்க, இது மந்த் தெரியணும் அப்படின்னும் போது தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ இது 11 மந்த். அடுத்தது ஈக்குவல் இயர். ஸோ இந்த டேட்டோட இயர். அடுத்தது டைம் ஈக்குவல் டைம் ஓப்பன் பிராக்கெட். என்ன கேட்குது? ஹவர், ஒரு ஹவர். அடுத்தது மினிட், செகண்ட். நான் வந்து 59. ஸோ 250 நேரம். ஓகேங்களா? அடுத்தது சீலிங். ஸோ அப்படின்னா என்ன? நம்ம இப்போ ஃப்ளோர் பார்த்தோம்ல, சேம் அதே தான் சொன்னேன். இதுல என்னன்னா ஸோ அதுவே இது என்ன சொன்னேன்? நியரஸ்ட் மேக்சிமம் வேல்யூ. ஓகேங்களா? இதை விட அதிகமா இருக்கிற வேல்யூ இதுல மல்டிப்ளிகேஷன் பண்ணும் போது ஈக்குவல் சீலிங் ஓப்பன் பிராக்கெட் நம்பர் கமா இந்த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இப்போ 5ஆல நம்ம மல்டிப்ளை டேபிள் பண்ணும்போது 5 2s are 10, 5 3s are 15. ஸோ நமக்கு நியரஸ்ட்ல ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற நம்பரை விட ஹையஸ்ட் வேல்யூனா அது 15. 10 வந்து மினிமம் வேல்யூ. ஸோ நமக்கு ஆன்சர் 15 வரணும். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2ஆல பண்ணும்போது 26, இதுக்கு முன்னாடினா 24. ஸோ ஹையஸ்ட் வேல்யூன்றதுனால 26. அதே 10ல பண்ணும்போது
60 15 வரும். 50 கம்மி வேல்யூ மினிமம் வேல்யூ, 60 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதனால அது வரும். ஓகேங்களா. அடுத்தது ஃபைண்ட். ஃபைண்ட்னா என்ன, ஒரு சென்டென்ஸ்லயோ ஒரு வேர்ட்லயோ வந்து ஒரு லெட்டர் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத ஒரு லெட்டரை ஃபைண்ட் பண்றது தான். ஓகேங்களா. ஈக்குவல் ஃபைண்ட் ஓப்பன் பிராக்கெட், இதுல எனக்கு எல்ன்ற வார்த்தை எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். லெட்டரோ இது மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணும்போது டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் மென்ஷன் பண்ணணும். டபுள் கொட்டேஷன்ல எல். ஸோ இங்க என்ன மாதிரி நீங்க ஸ்மால் கேப்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்களோ சேம் அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். கமா வித் இந்த டெக்ஸ்ட்ன்றது இந்த டெக்ஸ்ட், தென் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்க எல்ன்றது 4th பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததுக்கு. ஸோ அடுத்ததுக்கு அதே மாதிரி பாருங்க ஃபைண்ட், இதுல எனக்கு ஓன்ற வார்த்தை, ஸோ இது கேப்ஸ்ல இருக்கனால நான் கேப்ஸ்ல போடுறேன். கமா இந்த டெக்ஸ்ட்குள்ள இதுவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்தது ஃபைண்ட், இதுல எனக்கு ஓ ஸ்மால்ல ஸோ அடிக்கடி உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண எல்லாமே, நீங்கள் எடிட் பண்ண எல்லாமே அப்படியே சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வி லுக்கப், வெர்டிக்கல் லுக்கப். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு ஷீட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டேபிள்ல இருந்து நம்ம வந்து வெர்டிக்கல் லுக்கப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு தேவையானதை மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாவை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா இருக்கு. இப்போ இதில் வந்து எனக்கு இந்த ப்ரைஸ் காலம் வேணும். ஸோ இதில் நிறைய காலம் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஐட்டம்க்கு ப்ரைஸ், கேஜஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ இந்த ஐட்டத்தோட கேஜஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் அந்த காலம் செலக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் வேணும்னா ப்ரைஸ் காலம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கல. ஸோ இப்போ எனக்கு இங்கே 2 இருக்கனால இந்த 2 மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. So equal VLOOKUP open bracket lookup வேல்யூன்றது என்னது, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறோம். ஸோ கமா டேபிள் அரேன்றது என்னது, முன்னாடி ஷீட்ல இருக்கிற எந்த டேபிளை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ நான் இந்த டேபிளுக்கு உண்டான ப்ரைஸஸ் காலம், இந்த காலம். ஸோ ஓகேங்களா. இந்த ஐட்டம் காலமுக்கு உண்டான ப்ரைஸ் காலம். கமா அடுத்தது காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது எத்தனை காலம் நீங்க இப்ப செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 2 காலம் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால 2 கமா ரேஞ்சுன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்ராக்ஸ் மேட்சா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச், நான் எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ அதனால அதை கிளிக் பண்றேன். அப்படி இல்லைன்னா இங்க வந்து நீங்க 0 போட்டாலே ஃபால்ஸ்ன்னு கணக்கு எடுத்துக்கும். க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்ப பாருங்க இங்க ரைஸோட உங்களுக்கு ப்ரைஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்படியே இதை ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்ததுக்கு ப்ரைஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வி லுக்கப். அடுத்தது ஹெச் லுக்கப், ஹரிசாண்டல் லுக்கப். ஸோ இதே மாதிரி நான் இந்த 2 மட்டும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ எனக்கு இங்க இதனோட ப்ரைஸ் சேம், அதுல என்ன யூஸ் பண்ணுமோ அதுதான் ஹெச் லுக்கப், அதுதான் ஹரிசாண்டல் லுக்கப். லுக்கப் வேல்யூன்றது இது கமா இப்போ டேபிள் அரேன்றது இந்த டேபிள்ல எனக்கு இந்த 2 ரோ மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. கமா எத்தனை ரோ, 2 ரோ. கமா டேபிள் லுக்கப் வேல்யூ ரேஞ்ச் வந்து ஃபால்ஸா ட்ரூவா, ஃபால்ஸ். க்ளோஸ் பிராக்கெட் என்டர் கொடுத்தா இதனோட ப்ரைசஸ் வந்துருச்சு. அப்படியே அடுத்தடுத்த செல்லுக்கு ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்துடும். ஓகேங்களா. இதுதான் ஹெச் லுக்கப், வி லுக்கப் ரெண்டும் சேம் தான். இது வெர்டிக்கலா காலம் கொடுத்துருக்காங்க, இது ஹரிசாண்டலா காலம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது லென்த். லென்த்னா என்ன சொன்னேன், இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிங்கிறத லென்த் சைஸ்.
ஸோ இதுக்கு ஈக்குவல் லென்னு கொடுத்தாவே லென்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணிடும் இந்த டெக்ஸ்ட். அடுத்தது இதுக்கு அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸோ ஒரு வேர்டோ கொடுத்தா அதில் எத்தனை லெட்டர் கேரக்டர் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? அதுதான் லென்த், எவ்வளோ லென்த் இருக்கு அந்த வேர்டு ஒரு சென்டென்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் லென்த் ஃபார்முலா. ஈக்குவல் லென்த் கொடுத்து என்ன டெக்ஸ்டோ அதை செலக்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி 1 by 1 போடுங்க. ஒவ்வொரு ஷீட்லையும் ஒவ்வொரு இந்த மாதிரி டேபிளர் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. அந்த புக்கில் எப்படி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி போட்டு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.